ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கால்சியம் சத்து நிறைந்த புரோட்டீன் மில்க் ஷேக் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு நம்ம கால்சியம் அதிகமா நம்ம வேணுங்கிறவங்க, இத டெய்லி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டா கண்டிப்பா கால்சியம் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். வேர்க்கடலை இது என்ன நீங்க அவிச்சு சாப்பிடுறது அப்படின்னு நினைப்பீங்க. இத அவிச்சு சாப்பிடுறதுக்கு இல்ல. இது நல்லா முத்த கடலையா நம்ம வாங்கி வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். காய வச்சு எடுத்துட்டு, அதுல உள்ள வேர்க்கடலைய நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்கணும். கடையில இத மாரி உரிச்சதும் கிடைக்குது. அது கூட நீங்க வாங்கிக்கலாம். நானே இது வீட்ல வாங்கி உரிச்சு இதே மாரி எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம நைட்டே என்ன செய்யணும், ஒரு 2 கைப்பிடி எடுத்து தண்ணீல போட்டு தண்ணி ஊத்தி நைட்டு ஊற வைக்கணும். வேர்க்கடலையில ஒரு பித்தம் ஒண்ணு இருக்கும். அதனால இத ஊற வச்சா அந்த பித்தம் போயிடும். நைட்டு ஊற வச்சுட்டு, காலையில 8 மணி நேரம் இத ஊறணும். நைட்டே நம்ம ஊற வச்சா அதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அந்த தண்ணீல உள்ள அது பித்தம்லாம் நம்மளுக்கு வெளியாயிடும். இத நம்ம வடிகட்டி இப்ப எடுத்துக்கிறோம். இத நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு, இதுல தான் நம்ம புரோட்டீன் மில்க் ஷேக் செய்ய போறோம். நீங்க இப்ப இதுக்கு ரெடி ஆயிடுங்க. கண்டிப்பா இதே மாரி செஞ்சு பாருங்க. மூட்டு வலி, முழங்கால் வலிலாம் கண்டிப்பா இருக்காது. நானும் இது ட்ரை பண்ணியிருக்கேன். இது நீங்க சாப்பிட்டா கண்டிப்பா உங்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்காது. இது பேரிச்சம்பழம் 5 பேரிச்சம்பழம் எடுத்து மிக்ஸியில போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு ஆளுக்கான அளவு. 1 கைப்பிடி அளவு நம்ம வேர்க்கடலை எடுத்து போட்டுக்கிறோம். ஒரே ஒரு வாழைப்பழம் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு, தேங்காய் பால் கொஞ்சமா ஊத்தணும். தேங்காய் பால் நெறைய எடுத்துக்கக்கூடாது. இது ஹை புரோட்டீனு. அதனால நம்ம தேங்காய் பால் ஊத்தும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப வயிறு ஃபுல்லப்பா இருக்கும். நீங்க வேணா பசும்பால் கூட ஊத்திக்கலாம். நல்லா கண்டிப்பா நீங்க இத என்ன செய்யுங்க, நல்லா மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சு, இதே மாரி ஸ்மூத்தி மாரி வந்துரும். இப்ப நீங்க இத குடிக்கலாம். இது நீங்க குடிச்சீங்கன்னா, கண்டிப்பா காலையில பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்பதான் நல்ல பலன் கிடைக்கும். ஓகே பாய்.